ஜென்சி தலைமுறையை குறிவைக்கும் கட்சிகள் யாருக்கு சாத்தியம், யாருக்கு சவால்? பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். 2 அணிகளாக பிரிந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றனர். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. முதலாவதாக ஊடகவியலாளர்கள் திரு ஜீவசகாப்தன், திரு இந்திரகுமார் தேரடி, ஷர்மிளா ஆகியோர் ஒரு அணியில் இணைகின்றனர். இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. மற்றொரு அணியில் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து செங்கை பத்மநாபன், திரு விவேக் கணநாதன், திரு நந்தகுமார் ஆகியோர் இணைவதையும் நாம் பார்க்கிறோம். உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. தெரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ஜென்சி கிட்ஸ் போன்றவங்களுக்கு அரசியல் இல்ல. இவனுங்க கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. கொள்கைங்கிறது, நீ பொருளாதார கொள்கையில என்ன வைக்க போற, குளோபலைசேஷன் குறித்து உன் கருத்து என்ன கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பானுங்க. ஜீவா சார் சொன்னாரு, கொள்கை முக்கியம், கொள்கை முக்கியம். கொள்கை மட்டும் நான் பசியில இருக்கிறேன் சார். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு படிப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன் சார். அந்த காலத்துல நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சு வந்திருப்பேன். இன்றைக்கு நடைமுறையில் தேவையான ஒன்று ஊழல் தன்மை மட்டுமே, ஊழல் தன்மை மட்டுமே, ஊழல் தன்மை மட்டுமே. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். திருப்பூரில் நஞ்சப்பா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு 250 ரூபாய் வசூலிக்கப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு தலைமை ஆசிரியருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிடு. விஜய் அவர்களுடைய தேவையே லஞ்சம், நிர்வாக சீர்கேடு, சீர்கேடு ஒழிப்பு. நீ ஒண்ணும் சொல்ல போ. ஐநார் ராகேந்திரன் நீ பெரிய பட்டியல போட்டார். 23 நாள் என்ன பண்றாங்க, என்ன கீழ்ச்சாங்கன்னா. டேய், இந்த உன் தளபதியோட 1 மாசம் ஆட்சி சாதனை நீயே படிச்சு சொல்லு. அதான் சொல்றேன். கொலை, கொள்ள, கற்பழிப்பு, குதிரை பேரும், ஆள் கடத்தல், போதை கடத்தல், தண்ணி தட்டுப்பாடு, குழந்தைங்க பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, கிழவிக பாதுகாப்பு, கள்ள லாட்டரி, ஆன்லைன் அபியூஸ், லஞ்சம், போக்குவரத்து சீர்கேடு, கரண்ட் கட்டு, வழிப்பறி, இப்ப லேட்டஸ்டா ஹார்ட் டிஸ்க் திருட்டு. இப்ப கூட திமுக இருந்து எல்லாமே இப்ப ஜென்சின்னு ஒரு அறிவாலயத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க. ஆமா, இப்ப என்ன அதுக்கு? திமுக இதுவரைக்கும் நடந்த வேற அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் அறிவாலயத்துல நடந்த ஜென்சி கூட்டங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அது டிஎம்கே மீட்டப் தானே, அப்ப அப்படிதான் இருக்கும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. இவா கூட ரொம்ப சொன்னாரு, கொள்கையே இல்ல சார் அவங்களுக்கு. சார் அவங்க தான் சார் ஜென்சி. முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடல் வெளியே போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. இந்த மொழிப்பற்று, மதப்பற்று, ஜாதி பற்று இதெல்லாம் முடிவே கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய மொழிப்பற்று, இனப்பற்று, மதப்பற்று, ஜாதி பற்று, இது 4 ஒண்ணான்னு கேட்கிறேன். அவ்வளவுதான். 4 ஒண்ணுன்னு சொல்லல. அப்புறம் ஏன் அதை சொன்னீங்க? எம்எல்ஏ வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க. ருக்கோ ஜரா, சபர் கரோ. தோல்விக்கான காரணம் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் நம்ம சேலம் மேற்கு அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். சொல்லியா என்னையா இது? ஏதோ சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஒட்டணும் சொல்லவா, இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா, இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்ட சொல்லவா? ஏதோ சொல்றீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. புரியுதுங்களா? ஒரு ஜோதிடக்காரரை கொண்டு வர்றாரு, ஒரு நாள்ல தமிழ்நாடு தூக்கி அடிக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும், எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லாத உங்களுக்கே நல்லா தெரியும். இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? இப்போ நடக்கிற அவலத்துக்கு அத்தனைக்கும் காரணம் கடந்த 50 ஆண்டு கால திராவிடம். ஸ்டாம்பீட் நடந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. தைரியமா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாதான் என்ன? பிரஸ் மீட்டிங் பேச சொல்லு. ஏன் ஓடி போற? நாமள தானே பேசியா? நீ சரியா நாமளே இந்த பிரஸ் மீட்டிங் கூட விஜயா. பாப்பா நாமளே கிடையாதுப்பா. இல்ல ஒரு பிரஸ் மீட் கொடுக்காம ஒரு வீடியோ வெளியிட்டார் இல்லையா? எத்தனை நாளுக்கு அப்புறம் சார்? எத்தனை நாளுக்கு அப்புறம்? அப்படியே போட்னா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். சொல்லி தொலை. மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ஊடகவியலாளர் ஓபன் லைவ்ல பேசுறாரு, தற்குறி விஜய். தற்குறி விஜய் சரியா தானே செஞ்சிருக்கான்.
திட்டமிட்ட ஒரு அவதூறு பிரச்சாரமும் அவருடைய மதிப்பை குறைக்க வேண்டும். பெரிய அண்ணா சாரு இவரோட செல்வாக்கு நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தாண்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. பிரதமர் இதுவரை செய்தியாளர்களை சந்திச்சது கிடையாது. அதே மோடி பாணி தான் இது. வேற இல்லடா ரெண்டு பேரும் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை குறித்து வருவதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப வந்ததுக்கு அப்புறம் திடீரென்று வேறு காரணங்கள் சொல்றாரு. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எல்லா பயிர்க்கடனும் தள்ளுபடி என்று சொன்னவர் இப்போது 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 மட்டும் இது பண்றாரு. நான் கேட்டது 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு முதல்வர் அறிவித்திருக்க அறிவிப்பு வெறும் 50,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். 50,000 ரூபாய்க்கு மேல போறவங்களுக்கு வந்து 60,000 வரையும் 15,000, 60,000க்கு மேல 70,000 வரையும் வரும் 10,000, 70,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரையும் 5,000 வந்து தேர்தல் அவங்க வந்து கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறது. உண்மையிலேயே பெரிய ஏமாற்று முகமாக இருக்கிறது. போன அரசாங்கம் வந்து வட்டி ஊக்கத்தொகை மட்டுமே 3000 கோடி விடுவித்தது. ஆனா இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடியே 2000 கோடியை தாண்டல. என்ன இது கெட்டனா எதுக்கு வச்ச நொய் எழுதுனேன் எதுக்கு? சந்தோஷத்துக்கு தான். யார் சந்தோஷத்துக்கு? பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷத்துக்கு. ஓ இந்த 8 வாங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷம் அடைஞ்சிருவாங்களா? இல்ல இந்த 8 வச்சு சர்வதேச கடனை அடிச்சலாம்னு நினைச்சியா? சாதியை மீறி, மதத்தை மீறி, பணத்தை மீறி வாக்காளர்களை கன்வெர்ட் பண்ணியாச்சு. எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதியை உடைச்சிருக்கிறோம். சாதியை பார்த்து இவர் எந்த வேட்பாளரையும் போடல அப்படிங்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா ராதாபுரத்தில் நம்முடைய முன்னாள் சபாநாயகர் அப்பா அவர்களுக்கு எதிராக ஒரு கத்தோலிக்க நாடார் வேட்பாளர், காரைக்குடியில வந்து சரியா வந்து ஒரு மறவர் வேட்பாளர், தூத்துக்குடியில ஒரு பரதவர் வேட்பாளர், ஸ்ரீரங்கத்திலையும் மயிலாப்பூர்லயும் துல்லியமா ஒரு பார்ப்பன வேட்பாளர், சிவகாசியில வந்து 1/4 பங்குக்கு மேலாக இருக்கக்கூடிய நாயுடு ஜாதி வேட்பாளர், அதே மாதிரி நாகர்கோயில ஒரு சிஎஸ்ஐ நாடார் வேட்பாளர், அதே மாதிரி பத்மநாபபுரத்துல வந்து ஒரு நாடார் வேட்பாளர், அதே மாதிரி நாங்குநேரியில வந்து ஒரே நைட்ல ஓவர் நைட்ல ஒரு நாடாரை தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து நாடார் வேட்பாளர் நாங்குநேரியில. சாதியை உடைச்சிருக்கிறோம். 108 எம்எல்ஏ அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைச்சிருக்கு. போய் மோடியையும் பாஜகவையும் வரல விட்டு ஆட்ட வேணாமா? அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடிப்பைய வரல விட்டு ஆட்ட வேணாமா? காங்கிரஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன் பயம்? ஏற்கனவே 2 அமைச்சர், இது போக ஒரு ராஜ்யசபா எம்பி, இன்னொரு எம்பி, எத்தனை எம்எல்ஏ? 5 எம்எல்ஏ வாங்கின காங்கிரஸுக்கு அள்ளி கொடுத்தாங்க. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? காங்கிரஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம். இப்படிப்பட்ட ஆளாப்பா நீ அப்படின்னு. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடை எழுதி வாங்கிடலாம்டா. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சிரேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டியோட பயங்கரமா ஜம்ப் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல உள்ள போடுவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.